அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீம தக்பீரன் முஹ்பிரன் வ ஆமிரா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும், நம் குடும்பத்தாரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும், தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும், வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஜும்மா வேளையிலே நம்ம இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. அல்லாஹ் இந்த உலகத்துல யாரையுமே வீணாக அல்லாஹ் படைக்கல. எல்லாத்துக்கும், எல்லா பொருளுக்கும், எல்லா வஸ்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்காகத்தான் அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். உலகத்துல ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயரை வச்சு, ஒவ்வொரு தினத்தை வச்சு கொண்டாடப்படக்கூடிய உலகம் இது. நேற்றைய தினம் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்பதாக, தேசிய குழந்தை தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் குழந்தை தினம் சொன்னா, குழந்தைகள் எதனால, யாரோட பிறந்தநாள குழந்தை தினம் சொல்லி கொண்டாடான்னு சொன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு அவருடைய பிறந்த நாளை குழந்தை தினமாக கொண்டாடப்பட்டு இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருது. ஏன்னா அவரு குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு. அதனால அவருடைய பிறந்த நாளை தேசிய குழந்தை தினம் என்பதாக நவம்பர் 14 கொண்டாடிட்டு வராங்க. இன்னும் வரக்கூடிய நவம்பர் 20 சர்வதேச, அதாவது வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சர்வதேச குழந்தைகள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வரும். இது வருஷம் நடக்குதுதான். நவம்பர் 14 நேருடைய பிறந்தனால இன்னும் குழந்தைகள் நேரு மாமா என்பதாக அழைப்பாங்க. குழந்தைகள் தினம் என்பதாக சொல்லுவாங்க. வரக்கூடிய 20ஆம் தேதி சர்வதேச குழந்தை தினம் என்பதாக இன்னும் ஒரு 2-3 நாள்ல கொண்டாடப்பட இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, குழந்தைகள் தினம் குழந்தைகள்ல எப்படி கொண்டாடலாம், குழந்தைகளை எப்படி வளர்த்திருக்கணும், குழந்தைகள் நேரு மாமாட்ட நேரிட்ட பாசமா இருக்கும் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய இஸ்லாம் சட்ட பிரகாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட குழந்தைகிட்ட நெருக்கமானவங்க யாரும் கிடையாது. அவங்களோட ஒரு பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நாயகமும் குழந்தையும் சொல்லி ஒரு பக்கமே இருக்குது. குழந்தைங்கள்ட்ட அவ்வளவு அரவணைப்பா வளர்ந்தாங்க. ஒரு கவிஞர் இப்படி கவியில பாடினாரு, தாகா நபியிடம் பழகிய குழந்தை ஒரு காலம் தாயிடம் செல்வதில்லை என்பதாக பாடி இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சலகாசம் குழந்தை மேல பாசமா இருந்திருப்பாங்க. பெத்தெடுத்த குழந்தை சலகாசம் மடிக்கு வந்துச்சுன்னு சொன்னா திரும்ப தாயோட மடிக்கு போறதுக்கு அழுகுமா? ஏன், நான் நாயகத்து கூட இருக்கிறேன்னு அந்த மழலை மொழியில குழந்தை அழுகு என்பதாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு சலகாசம் மேல குழந்தைகள் அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. அவ்வளவு பிஸி ஷெடியூல்ல சல்லல்லாஹு வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா அற்புதத்திலும் பேர் அற்புதம். குழந்தைகள் பாகத்தை பார்த்தோம்னு சொன்னா சல்லாசம் குழந்தைங்கள அவ்வளோ வாழ்க்கையை செலவச்சிருப்பாங்க. இப்படி எல்லாத்துக்கூட சல்லாசம் அன்னோனியமா வாழ்ந்தாங்க. தபூக் போல சல்லல்லாஹு சஹாபாக்களும் போய் திரும்ப வர லேட்டானதுனால குழந்தைகள்லாம் தாயிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, சல்லாசம் எப்போ வருவாங்க, எப்போ மதினாவுக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க கேட்க ஆரம்பிச்சாங்க.
மதீனாவுடைய எல்லையில வந்து எல்லாம் குழந்தைய வச்சு நின்று இருந்தாங்க. ஒரு கடத்தை சல்லாசம் போற முடிச்சு ஒட்டகத்தை திரும்பி வராங்க. அதை பார்த்து குழந்தைலாம் அதோ நாயகம் வந்துட்டாங்க, சல்லாசம் வந்துட்டாங்க சொல்லி ஆர்ப்பரிக்க எல்லாம் கத்தி கூச்சலிட சல்லாசம் ஒட்டகத்துல இறங்கி ஒவ்வொரு குழந்தைய வாங்கி தன் கையில வச்சு வச்சு அபூபக்கரே இந்த குழந்தைய நீங்க வச்சீங்க, உமரே நீங்க வச்சுக்கன்னு சொல்லி குழந்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு இவங்க 2 குழந்தைய தூக்கிட்டு போனாங்க என்பதாக வரலாற்று பதிவு செய்யறாங்க. இப்படி குழந்தைங்க மேல சல்லாசலம் அவ்வளவு பாசம் இருந்தாங்க. இதுவும் ஈமான் தான். ஈமான்னா தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் அது மட்டும் இல்ல, குழந்தைங்க கூட செலவிடுறது பேரும் ஈமான் தான். குடும்பத்துக்கு கூட நடந்துக்கிறது, குடும்ப மனைவிட்டு எப்படி நடந்துக்கிறது, குழந்தைங்களை எப்படி நடந்துக்கிறது, இதுக்கு பேரும் ஈமான் என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. கன்னத்துல மாறி மாறி முத்தம் கொடுக்க ஒரு காட்டு அரபி அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு நாயகமே நீங்க குழந்தைக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாரு. ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா சல்லாசன் கேட்க, நாங்களாம் குழந்தைங்க முத்தம் கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்ல, இப்ப சல்லாசன் சொல்றாங்க அல்லாஹ் தாலா உங்களுடைய கல்புல இருந்து இரக்கத்தை எடுத்துட்டா நான் என்ன பண்றது என்பதாக சல்லாசன் கேட்கறாங்க. ஆக குழந்தை முத்தம் கொடுக்கணும்னு சொன்னா கல்புல இரக்கம் வேணும், இரக்க குணம் உள்ளவங்க தான் குழந்தை முத்தம் கொடுப்பாங்க என்பதாக ஹதீஸ் வந்து நமக்கு புரியப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில பிறந்த குழந்தை பறக்கத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சு மரத்தை நல்லா மெண்டு சவ்வி அந்த இனிப்பை மட்டும் எடுத்து குழந்தை நாக்குல வைப்பாங்க. அப்படி ஒரு தடவை ஒரு குழந்தைய பிறந்துச்சு, குழந்தை கொண்டு சல்லாசம் மடியில வைக்க சல்லாசம் பேரிச்சு மெண்டு வாயில வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிருது. ஒரு ஹதீஸே வருது, சல்லாசம் மடியில சிறுநீர் கழிச்ச குழந்தைன்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு ஹதீஸே வருது. அப்ப சல்லாசம் மடியில அந்த குழந்தை சிறுநீர் கழிச்ச உடனே சல்லாசம் சஹாபாக்கள்கிட்ட தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல, அந்த தண்ணியை வச்சு அந்த எந்த இடத்துல சிறுநீர் கழிச்சு அந்த துணி லைட்டா கழுவிட்டாங்க. குளிக்கலாம் இல்லை, ட்ரெஸ்ஸை மாத்தலாம் இல்லை, அந்த இடத்த கழுவிட்டாங்க. அப்போ இருந்து இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க, பால் குடிக்கக்கூடிய குழந்தை சிறுநீர் கழிச்சிட்டா ஆடை மாற்ற தேவை கிடையாது, குளிக்க தேவை கிடையாது, தண்ணி தெளிச்சு சுத்தம் செஞ்சா போதும் என்பதாக சட்டம் எழுதுறாங்க. இப்படி சல்லாசம் ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு ஒரு பாடமாகவே இருந்துச்சு. ஆக இப்ப ஏன் சொல்றோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைங்க மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க. அல்லாஹ் குரான் பக்கம் வந்தேன்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் குழந்தை பத்தி சொல்றான். ஒரு இடத்துல ஹிபத்துன்னு சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை ஹிபத் அன்பளிப்பாக கொடுத்து என்பதாக சொல்றான். இன்னொரு இடத்துல ஜீனத்துல் லஹா அது உங்களுக்கு அழகு, குழந்தை செல்வம் உங்களுக்கு அழகு என்பதாக அல்லாஹ் குரான் சொல்றான். இன்னொரு இடத்துல நிஅமத்துன்னு சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு நிஅமத்து அருள்கொடை என்பதாக சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா குழந்தைகள் என்பது உங்களுக்கு ரஹமத் என்பதாக சொல்றான், அருள்கொடை பரக்கத் என்பதாக அல்லாஹ் இப்படி மாறி மாறி குழந்தைங்களை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். குழந்தைங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ரஹமத்துன்னு சொல்றான், நேமத்துன்னு சொல்றான், ஜீனத்துன்னு சொல்றான், ஹிபத்துன்னு சொல்றான், அழகு, இன்னும் நேமத்து அருள்கொடை பரிசு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான் குழந்தைங்களை பத்தி. இப்படிலாம் அல்லாஹ் குழந்தைங்க பத்தி சொல்லிட்டே வரும்போது கடைசி அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பொருட்செல்வமும் குழந்தையும் உங்களுக்கு ஃபித்னா முசீபத்துன்னு சொல்றான். அழகு, ஜீனத்து, ரஹமத்து, நேமத்துன்னு சொல்லிட்டே வந்து அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல ஒரு ஆயத்துல குழந்தைகள் உங்களுக்கு ஃபித்னத்து குழப்பம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். குழந்தைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஃபித்னத் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்னு சொன்னா, நீங்க வழக்கு இஸ்லாம சரி பிரகாரம் வழக்கு முறையில வளர்த்துன்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி அது ஜீனத்தா இருக்கும், அழகா இருக்கும், நேமத்தா இருக்கும், பரக்கத்தா இருக்கும், அன்பளிப்பா இருக்கும். நீங்க இஸ்லாம் சரியத்தெல்லாம் வேற மாதிரி வளர்த்தீங்க சொன்னா அது முசீபத் ஆயிடு என்பதாக இமாம்கள் இந்த ஆயத்தின் விளக்கம் தராங்க. ஆக குழந்தைங்க வளர்க்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு தர்பார்ல உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு நபர், ஒரு தந்தை குழந்தைய ஒரு மகனை பிடிச்சிட்டு வந்து மகனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இனிமே என் புள்ள இப்படி பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தர்பார் அந்த அரசவை தர்பார்ல கூட்டு வராங்க. உமருடைய முன்னாடி அந்த தந்தையை சொல்றதுக்கு முன்னாடி மகன் சொல்லிட்டாரு, உமரே ஜனாதிபதி கூப்பிட்டு ஒரு தந்தை ஒரு மகனுக்கு என்ன கடமை செய்யணும் கேட்க உமர் சொல்றாங்க 3 விஷயம் செஞ்சா சிறந்த தந்தை என்பதாக சொல்றாங்க. மகனை பத்தி புகார் செய்யறதுக்காக இந்த தந்தை கூட்டிட்டு வராரு. உமருக்கு முன்னாடி வந்த உடனே மகன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உமரே, நான் ஜனாதிபதி அமீர் மோமினே, தந்தை மகனுக்கு என்ன கடமை செய்யணும் கேட்கும் போது 3 கடமை இருக்குன்னு உமர் சொல்றாங்க. ஒரு மகனுக்கு தந்தை 3 கடமை செய்யணும், அவர் சிறந்த தந்தை என்பதாக சொல்ல என்னன்னு கேட்கறாங்க அந்த மகன். அப்ப உமர் சொல்றாங்க, முதல் கடமை நல்ல அம்மாவை தேர்ந்தெடுத்து குழந்தை கொடுக்கலாம். குழந்தைய அதாவது உனக்கு நல்ல மனைவி அமையலும், மனைவி நல்லபடியா சீராக்கு நல்ல சாலிகான மனைவியா அழகை பார்த்து பொருளை பார்த்து கல்யாணம் பண்ற அந்த காலத்துல தீனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுங்க, இஸ்லாம் சரீத் பிரகாரம் வாழக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்கணும். அது மூலியமா வரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தை. முதல் கடமை நல்ல தாயை தரலாம், இது முதல் கடமை. 2வது என்னன்னு கேட்கறாங்க அந்த மகன். அப்ப உமர் சொல்றாங்க 2வது இந்த பெண்மணி 3 கடமை சொல்றாங்க. முதலாவது அந்த குழந்தை
நல்ல தாயா இருக்கணும். ரெண்டாவது அந்த குழந்தைக்கு நல்ல பேரை சூட்டலும், இது ரெண்டாவது கடமைன்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னு கேட்கும்போது உமர் என்ன சொல்றாங்க, மூணாவது அந்த தந்தை குழந்தைக்கு குர்ஆனுடைய வார்த்தையை கத்துத்தரலாம் என்பதாக சொல்ல, அப்ப அந்த மகன் சொல்றாரா, என் தந்தை இது மூணுமே எனக்கு செய்யலன்னு சொல்றாரு. என் தாய் ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி என் தந்தைக்கு திருமணம் முடிச்சிட்டாரு. அந்த நெருப்பு வணங்கி பிறந்த பிள்ளை தான் நானு. முதல் கடமை அவுட்டு. ரெண்டாவது கடமை என் தந்தை எனக்கு பேர் வச்சது ஹர்பா அப்படின்னு பேர் வச்சாரு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா வண்டுன்னு அர்த்தம், வண்டுன்னு சொல்லி எனக்கு பேர் வச்சாரு. மூணாவது இது வரைக்கும் என் தந்தை எனக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு சரிய சட்டம் எதுவுமே சொல்லி தரல என்பதாக சொல்ல உமர் கண்டிக்கிறாங்க. ஆக ஒரு மகன் வளர்ப்புக்கு தான் தாய் ரொம்ப முக்கியம். தாய் நல்ல தாயா, சிறந்த தாய், இஸ்லாம் சரீத் பிறகு வளர்ந்த தாயா, சாலிகான தாயா இருக்கணும். திருமணம் முடிக்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கணும். ரெண்டாவது குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நல்ல அர்த்தம் உள்ள சாலிகான்கள் பேரா, இமாம்கள் பேரா, சஹாபாக்களுடைய பேரா வைக்கலாம், குர்ஆன் உள்ள பேரா வைக்கலாம். முதல்ல குர்ஆன்ல அந்த பேர் இருக்குதான் பார்க்கலாம், இல்லையா சஹாபாக்கள் பேரா வைக்கலாம். நம்ம ஸ்டைலா அர்த்தமா ஸ்டைலா கூப்பிடுறோம் அப்படின்ற பேர்ல வைக்க கூடாது. வச்சேன்னு சொன்னா அந்த பெயருடைய பிரதிபலிப்பு வாழ்க்கையில பிரதிபலிக்க என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதனால நல்ல பேரா வைக்கலாம். மூணாவது தந்தை தான் குர்ஆன் மகனுக்கு முதல் ரோல் மாடல் யாருன்னு சொல்ல தந்தை தான். ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா தந்தை தான். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களாம். தந்தை என்ன பண்றானோ குழந்தை அப்படியே போடணும். ஏன் பிள்ளை என்ன மாதிரி பண்றான்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. நீங்க சொல்லி தராம குழந்தைக்கு எதுவுமே மண்டையில ஏறாது. நீங்க குழந்தை பக்குவமா ஆரம்பத்திலிருந்தே பக்குவமா சொல்லி தரணும் என்பதாக சொல்லி காட்டாங்க. ஆக குழந்தை வளர்ப்புல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. ஆக குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஜீனத்து ரஹமத்துன்னு சொல்லக்கூட அதே சமயத்துல பொதுவான நீதி என்ன தெரியுமா, எங்கெல்லாம் அல்லாஹ் ரஹமத்துன்னு சொல்றானோ, எங்கெல்லாம் அல்லாஹ் நேமத்துன்னு சொல்றானோ அதெல்லாம் பின்னாடி அமானிதமா மாறிடும். அல்லாஹ் எதெல்லாம் நேமத்தா உங்களுக்கு கொடுத்தன்னு சொல்றானோ அதெல்லாம் அமானிதம்னு அர்த்தம். நமக்கு புரிஞ்சுக்கணும். பொதுவான நீதி அதுதான். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆரோக்கியம் என்னுடைய நியமத்துன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு பின்னாடி அமானிதமா இருக்கும். உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துனே என்ன செஞ்சு நல்லா கேட்பான். வாலிப அல்லாஹ் சொல்றான் வாலிபம் உங்களுக்கு நியமத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பின்னாடி மறுமையில கேட்பான் வாலிப பருவத்தை என்ன பண்ண கேட்பான். ஆரோக்கியமா இருந்த இல்லையா, தொழுதியா, வயசான காலத்து தொழுதேன், அது கணக்கு கிடையாது. நீங்க வாலிபமா இருக்கும்போது வாலிபத்தை எப்படி கழிச்சு நல்லா கேட்பான். ஆரோக்கியமா இருந்தபோது என்ன செலவு செஞ்சேன்னு கேட்பான். அதே மாதிரி செல்வம் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா, அதுவும் அமானிதம். அது நேமத்துன்னு அல்லாஹ் சொல்றான். எங்கெல்லாம் நேமத் எதெல்லாம் நேமத்துன்னு அல்லாஹ் சொல்றானோ அதெல்லாம் பின்னாடி அமானிதமா மாறிடும். அமானிதம் சொன்னா திரும்ப கரெக்டா அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கலாம். கொடுத்த ஆரோக்கியத்தை கரெக்டா செலவு பண்ணி அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கலாம். கொடுத்த செல்வத்தை முறையான சதக்கா கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்கும், தர்மத்துக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கு, அதை முறையா உறவினர்ல அரவணைச்சு வாழும். அந்த செல்வத்தை வச்சு திரும்ப அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கலாம். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ரஹமத்து நேமத்துக்கு அர்த்தம். அதுதான் எல்லாமே அமானிதம். அதாவது ஏன் சொன்னா குழந்தைகள் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சும்மாவே குழந்தை கொடுக்கல. எவ்வளவு பேர் திருமணம் ஆகி பல வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை கொடுத்தான்னு சொன்னா அது உங்களுக்கு அமானிதம். திரும்ப அல்லாஹ்ட்ட அந்த குழந்தைங்க முறையா நல்லபடியா ஒப்படைக்கணும். ஒரு ஹதீஸ்ல இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா குழந்தைகளை, அதாவது வாலிப எல்லாமே மகனா இருக்காங்க இல்லையா, நம்மகிட்ட விசாரிக்கும் முன்பாக நம்ம தந்தைட்டு விசாரிப்பான் அல்லாஹ் தஆலா. நம்ம கிட்ட விசாரணை உண்டு, அதுக்கு முன்பாக தந்தைட்டு விசாரிப்பான். ஏன் உன் மகன் இப்படி பண்ணா அல்லாஹ் விசாரிப்பானா. ஏன் நீ முறையான சரி பிறகு மகனை வளர்க்கலையா, மகனை சொல்லித்தரேன்னு சொல்லி தந்தைட்டு கேள்வி கேட்ட பிறகுதான் நம்மகிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதனால குழந்தை வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. மகன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ரெண்டுமே சரியத்தில் இருக்குது. சில கடமைகள் பெற்றோருக்கு மகன் என்ன செய்யணும் அதுவும் இருக்குது, மகன் பெற்றோருக்கு என்ன செய்யணும் கடமை இருக்குது. ஆக ஏன் சொல்லணும்னு சொன்னா இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். திரும்ப அல்லாஹ்ட்ட சரியான முறைப்பேறாக ஒப்படைக்கணும்னு சொன்னா நீங்க இப்ப எல்லாம் பாவி ஆயிடுவீங்க அல்லாஹ் சொல்லி காட்டான். நீங்க குழந்தைக்கு படிப்பு சொல்லி தரீங்க, பெரிய பெரிய வீடு கட்டி தரீங்க, மொபைல் போன் வாங்கி தரீங்க, நல்லா வண்டி வாங்கி தரீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குழந்தைக்கு முதல்ல தர்பியத்துன்னு கற்று தரலாம். நிறைய பேர் அங்கதான் அடிபடுறாங்க. தர்பியத்துன்னு சொன்னா வளர்ப்பு முறை, குழந்தை எப்படி வளர்க்கணும் சொல்லி கத்து தரலாம். அது முதல் பெரிய கடமை. அதுதான் தொழுகு, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி கத்து தரதுக்கு முன்பாடி குழந்தைக்கு நீங்க தர்பியத்தை கத்து தரலாம். அது கத்து தரணும்னு சொன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூட்ல வந்துடும். தர்பியத்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். தர்பியத்து சொன்னா வளர்ப்பு முறை. ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, நரிக்கெல்லாம் தர்பியத்து தேவையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதை தந்துரும். ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் நான்வெஜ் தான் சாப்பிடும், மரக்கிளை பிடிச்சி சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா அது தர்பியத்து இருக்குது. ஒரு பூனைக்கு முன்னால நீங்க ரசம் வைங்க, கருவாடை வைங்க, அந்த பூனை கருவாடை தான் தின்ட்டு போவோம், ரசத்தை மோந்து கூட பார்க்காது. ஏன்னா அதுக்கு தர்பியத் எல்லாம் ஆல்ரெடி ஃபீட் பண்ணிட்டான். எல்லாம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடலாம் சொல்லி ஆல்ரெடி எல்லாமே மிருகத்துக்கு எல்லாம் ஃபீட் பண்ணிட்டான். நம்ம குழந்தைங்க எடுத்துங்க, செவுத்த சொல்லி சுண்ணாம்பை சாப்பிடும், பென்சிலை சாப்பிடும், பலப்பாத்து சாப்பிடும், மண்ணை சாப்பிடும். நீ எவ்வளவுதான் சாப்பிடான்னு சொன்னா அந்த மண்ணை தான் குழந்தை போய் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு தர்பியத்து கிடையாது. அந்த தர்பியத்து மனுஷனுக்கு தான் ரொம்ப முக்கியம், மிருகத்துக்கு கிடையாது. ஒரு ஆடு மாடு பிறந்த உடனே தான் தாயை தேடி ஓடி போய் தாயோட மடுல போய் பாலை குடிக்குது. யார் சொல்லி தந்தா? அதுக்கு
பிறந்த குழந்தை தூக்கி தாயோட மார்பிள் அணைச்சாலும் குழந்தை பாலை குடிக்காது. அது ரொம்ப சிரமப்பட்டு அது பக்குவமா வாயில வச்சாதான் அந்த குழந்தை பாலை குடிக்கும். இதுக்கு பேர் தான் தர்பியத். குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும். நீங்க பாருங்க, குழந்தைய திருமணம் முடிச்சோம், குழந்தை வந்துச்சுன்னு சொன்னா அது குழந்தைய அல்லாஹ் கொடுத்த அமானிதம், நல்லபடியா வளர்க்கலாம். ஆக ஏன் சொல்லுவோம்னு சொன்னா அந்த தர்பியத் ரொம்ப முக்கியம். மாடுக்கு நாய்க்கெல்லாம் தெரியும், நாய் தூரத்துல இருக்கும்போது கல் எடுத்தா நாய் ஓடி போயிடும். ஏன்னா அந்த நாய்க்கு தெரியும் துஷ்மன் யாரு தோஸ்த் யாரு, நாய்க்கு தெரியும். யார் கத்து தந்த அந்த நாய்க்கு? கல் எடுத்து இப்படி கல்ல நீ குனிஞ்சாலே நாய் ஓடி போயிடுமே. அந்த நாய்க்கு எல்லாம் தர்பியத் கொடுத்துட்டான். யாரெல்லாம் உங்களுக்கு ஆகுமாகும், யாரெல்லாம் ஆகுமாகாது, யாரெல்லாம் உங்க சொந்தக்காரன், யாரெல்லாம் சொந்த நாய்க்கு தெரியும். ஒரு காக்கா தூரத்துல இருந்து நீங்க குனிஞ்சாலே காக்கா ஓடி போயிடும். அதுக்கெல்லாம் தர்பியத் எல்லாம் கொடுத்துட்டான். குழந்தைக்கு தர்பியத்தே கிடையாது. குழந்தை எதுக்கெடுத்தாலும் வயிறு வலிச்சாலும் அழுகும், பால் வேணாலும் அழுகும், எறும்பு கிடைச்சாலும் அழுகும், எல்லாத்துக்கும் அழுக மட்டும்தான் குழந்தைய மொழி. தர்பியத்தே கிடையாது. தாய்க்கு மட்டும்தான் தெரியும். குழந்தைக்கு வயிறு வலிக்குது படுக்குது அதான் அழுகுது, குழந்தை எறும்பு கடிச்சிச்சு அதான் அழுது, தாய்க்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இந்த தர்பியத் ஆரம்பத்திலிருந்து முறை பிரகாரம் கொடுத்தீங்க சொன்னா உங்கள் சொல் கேட்டு குழந்தை நல்லபடியா வளரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை செஞ்சு பெரிய சம்பவம், 80 பேர்த்த கப்பலை ஏத்திட்டு என் மகன் ஏறல, மகனே ஏறுன்னு சொல்றாங்க. மகன் ஏறல, அல்லாஹ் துஆ யா அல்லாஹ் என் மகன்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான்னா, நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் மகன் கிடையாது. உனக்கு எது தெரியலையோ அதை பத்தி நீ கேட்காத, உனக்கு அறிவு இல்லாத விஷயத்துல நீ கேட்காத நூஹே, அவன் மகன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு இஸ்லாம் இல்ல, ஈமான் இல்ல. அதே இப்ராஹிம் சம்பவத்துல இப்ராஹிம் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 28 இடத்துல குர்ஆன்ல சொல்றான், உமாக்கான மேல் முஷ்ரிகீன், அவர் இறை நிராகரிப்பார் அல்ல என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்றான் ஹனீஃபா, தூய்மையான கலப்படம் இல்லாத தூய்மையான முஸ்லிம் என்பதாக இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் தம் மகனை கூப்பிட்டு அல்லாஹ்ட காபால துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் வக்ஃபில் யபி, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சிரு, தந்தையை மன்னிச்சு இப்ராஹிம் துஆ செய்றாங்க. 2 இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு துஆ செய்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு எதை பத்தி நாலேஜ், எதை பத்தி அறிவு இல்லையோ அதை பத்தி என்ன கேட்காத, அவன் மகனே கிடையாது, அவன் குடும்பமே கிடையாது, அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இப்ராஹிம் கேட்கிறாரு, யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதாவது யாருக்கு ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்தனா அவங்களுக்கு தான் ஹிதாயத். அவன் இஸ்லாம் இல்ல, சரி சட்ட பிறகு வரல, அதனால அவன் மகன் கிடையாது. இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான், நீ சொல்ற உன் தந்தைன்னு, ஆனா அவன் எதிரி. இப்ராஹிமே உன் தந்தை எனக்கு எதிரி என்பதை அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த தர்பியத்தோட குழந்தை வளர்க்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுறது முதல்ல தந்தை தான் ஃபர்ஸ்ட் வழிகாட்டுறது, அதுக்கப்புறம் தான் ஆசிரியர், அதுக்கப்புறம் தான் ஹசரத், டீச்சர், ப்ரொஃபசர், காலேஜ், அதுக்கப்புறம் தான் போகும். முதல்ல வழிகாட்டி யாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தந்தை தான் ஹீரோ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கேள்வி, உமர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தான் தெரியும், அவர் ரொம்ப ரோஷக்காரு, கோவக்காரு, அவ்வளவு பறந்து விரிந்து ஆட்சி செஞ்சாரு, கிட்டத்தட்ட 28 லட்சம் சதுர மைல் ஆட்சி செஞ்சாருன்னு தான் தெரியும். அவர் குடும்பத்தை எப்படி நடந்தா தெரியுமா? அவர் ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம எல்லாம் படிச்சுட்டு வரோம், இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்குது, அது தெரியுமா? உமர்னு சொன்னாலே பெரிய வீரன், பெரிய ரோஷக்காரர், அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார், நீதிக்கு உமர்னு சொல்லுவோம். அவருடைய இன்னொரு பக்கம், அவருக்கு 3 குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான். ஹப்சான் ஒரு பெண்மணி, அப்துல் ரஹ்மான் ஒரு பையன், அப்துல்லான்னு ஒரு பையன், மொத்தம் 3 பசங்க. அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, ஹப்சா 3 பேர். அந்த 3 பேர்த்த உமர் எப்படி வளர்த்தாரு தெரியுமா? அந்த பக்கத்தை இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உமரை பத்தி சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இமாம்கள் சொல்லுவாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அதிகமாக பின்பற்ற சஹாபி யாருன்னு கேட்டா அப்துல்லா உமர் என்பதாக சொல்லுவாங்களாம். உமருடைய மகன் அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அணுவா பின்பற்றின சஹாபில உச்சகட்டம் யாருன்னு கேட்டா அந்த அப்துல்லா தான் சொல்லுவாங்களாம். அவ்வளவு சுன்னத்தை பின்பற்றினாங்களாம். நம்ம சுன்னத்தா பின்பற்றுவோம், ஆனா அப்துல்லா உமர் ரலியல்லாஹு சுன்னத்தை ஃபர்லு மாதிரி பின்பற்றுவாங்களாம். செருப்பு வலது காலில் போறோம்னு சொன்னா அதை ஃபர்லு மாதிரி வலது காலில் மட்டும்தான் போடுவோம், எக்காலத்தும் இடது காலை கொண்டு முன்னோக்கவே மாட்டாங்களாம். ஒரு இடத்துல மதீனாவுல ஸல்லல்லாஹு மௌத்தா போயிட்டாங்க. மரணிச்ச பிறகு ஒரு 15 வருஷம் கழிச்சு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. திடீர்னு உட்கார்ந்து ஏஞ்சிட்டு போறாங்க. கூட இந்த சீடர் எல்லாம் கேட்க, ஏன் இப்ப உட்கார்ந்தீங்கன்னு. ஸல்லல்லாஹு இந்த இடத்துல உட்கார்ந்ததை நான் பார்த்தேன், அதனால உட்கார்ந்தேன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு இல்ல, ஆனா உட்கார்ந்து போனாங்க. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு உமருடைய மகன் அப்துல்லா மதீனாவுக்கு ஹஜ்ஜிக்கு போறாங்க. போற வழியில ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி குனிஞ்சு போறாங்க. ஏன் குனிஞ்சு போனீங்கன்னு கேட்கும்போது சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு கூட ஹஜ்ஜிக்கு வந்திருந்தேன். ஸல்லல்லாஹு வாழ்க்கையில ஒரே ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. ஹஜ்ஜிக்கு வரும்போது இந்த இடத்துல மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை கிளை இப்படி தாழ்ந்து போச்சு. அப்ப ஸல்லல்லாஹு குனிஞ்சு போனாங்க. இப்ப அந்த மரமும் கிடையாது, ஸல்லல்லாஹு கிடையாது, ஆனா ஸல்லல்லாஹு சுன்னத்துன்னு ஹயாத்தா தான் இருக்குது, அதனால நான் அந்த குனிஞ்சு போனேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சுன்னத்தை அணுவா பின்பற்றினாங்க. நீ குனிஞ்சு போன அவசியம் கிடையாது, மரமே கிடையாதாங்க, மரம் இருந்துச்சு, அதனால ஸல்லல்லாஹு குனிஞ்சு போனாங்க. ஆனா இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி குனிஞ்சு போறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு சுன்னத்து அப்படி அணுவா பின்பற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து ஒரு விடுகதை கேட்கறாங்க. ஹதீஸ்ல வருது, புகாரி ஸஹீஹ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்கறாங்க, ஒரு மரம் இருக்குதுப்பா, அந்த மரத்துல இருந்து இலைகள் உதிராது,
அந்த மரத்தின் இலைகள் எக்காந்து கொண்டும் உதிராது. அந்த மரம் முஃமினுக்கு ஒப்பான ஒரு மரம், அது தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு அறிவிங்கன்னு கேக்குறாங்க சல்லல்லாஹு. யாருக்குமே தெரியல. சபை கலைஞ்சு வெளியே போயிட்டாங்க. வெளியே போகும்போது உமர் அலியா கையை பிடிச்சி அப்துல்லா உமர் அலியான கையை பிடிச்சி மகன் பத்தி தான் பேசுறோம். அப்துல்லா அலியா சொல்றாங்களாம், தந்தையே எனக்கு அந்த விடுகதைக்கு விட தெரியும் சொல்றாங்களாம். என்னப்பா விடன்னு கேக்குறாங்க உமர் அலியானு. அப்ப 10-11 வயசு தான் இருக்கும். ஹதீஸ் அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. 10-11 வயசு தான் இப்னு உமர் அலி மகன் வயசு இருக்கும். அந்த விடுகதைக்கு பதில் தெரியும் சொல்றாங்க. என்ன பதில் கேட்கும் போது அது பேரிச்ச மலம் என்பதாக பதில் சொல்றாங்க. எல்லாரும் மரம் சொல்றேன்னு காடு கிட்ட போயிட்டாங்க. பக்கத்துல சுத்தி இருக்கிற பேச்சு மரத்தை விட்டுட்டாங்க. நம்ம எல்லாருமே அப்படித்தானே, பக்கத்துல இருக்க நியமத்து அந்த அந்தஸ்து தெரியும், பக்கத்துல யாருங்க அவங்க பத்தி அந்தஸ்து வேல்யூ தெரியாது, தூரத்துல இருக்க பத்தி சிந்திப்போம். அதே மாதிரி எல்லா சஹாபாக்களும் காடு வேற ஏதோ மரமா இருக்குமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அது பேரிச்ச மலம். ஏன்னா அந்த பேரிச்ச மலம் இலைகள் உதிராது, அதோடைய காயும் நமக்கு காயும் பயன் தரும், மட்டையும் பயன் தரும், மரமும் பயன் தரும், எல்லாமே நமக்கு பயன் தரும். இது முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படியே பொருந்தும், முஸ்லிம் எல்லாத்துக்கும் முஸ்லிம் பயன் தருவார் என்பதாக சொல்ல, அப்ப உமர் கேட்கறாங்களா, ஏன்பா விட கரெக்டா சொல்லிட்டு சபையில சொல்லியிருக்கலாமே, சொன்ன பாராட்டி இருப்பாங்கன்னு சொல்ல, அப்ப இப்னு உமர் பதில் சொல்றாங்களா, நான் எப்படி தந்தையை பதில் சொல்லுவேன், உங்களோட வயசுல மூத்தவங்க அபூபக்கர் இருக்கிறார், உஸ்மான் இருக்கிறார், அலி இருக்கிறாங்க, அவங்களா இருக்கும்போது நான் சிறு பையன் சின்ன பையன், நான் எப்படி பதில் சொல்லுவேன், வெக்கப்பா விட்டுட்டேன், பெரியவங்களை மரியாதை இருந்து நான் சொல்லாம வந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வளர்த்திருப்பாங்க உமர் மகனை? பெரியவங்க முன்னால பதில் சொல்றது எனக்கு அசிங்கம், வெக்கமா இருக்குது, அவங்கள தெரியாம நான் சொல்லிட்டேன்னு என்ன அறிவை முற்படுத்த பயப்படுறேன் என்பதாக சொன்னா எப்படி உமரனை வளர்த்திருப்பாங்க? அதே இது ஒரு மகன். இரண்டாவது மகன் அப்துல் ரஹ்மான் சொன்ன இல்லையா, அவரு மதீனாவுக்கு எகிப்துக்கு வியாபாரம் விஷயமா போற வழி தண்ணி தாக ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த இடத்துல பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அந்த தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து குடிச்சிட்டாரு. அது சரியத்துல அது பேரிச்சம்பழத்தை ஊற வச்ச தண்ணி குடிச்சா மதுவுக்கு சமம், அதாவது போதை தரக்கூடிய பொருளா இருந்துச்சு. அப்போ அதை குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, தெரியாம குடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தா தலெல்லாம் சுத்துது, போதை வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே நேரா அந்த எகிப்துடைய ஆளுநர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்ககிட்ட போறாங்க. இந்த மாதிரி நான் மது தண்ணி நினைச்சு தெரியாம இதை குடிச்சிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது தப்பே கிடையாது, தெரியாம தான் குடிச்சாங்க. அதாவது சஹாபாக்கள் 99% அது ஹலாலா இருந்தாலும் 1% ஹராமா வந்து அது பின்பற்றவே மாட்டாங்க. நம்ம எப்படி தெரியுமா, 99% ஹராமா இருந்தாலும் 1% ஹலாலா இருந்துச்சா இது ஹலால் தான் அப்படி பின்பற்றுவோம். ஆனா சஹாபாக்கள் அப்படியே நேர் மாட்டுவோம். 99% ஹலாலும் தெரியும், ஒரே ஒரு % ஹராம் கலந்து சொன்னா அது ஹராம் தான், அவங்க பின்பற்றவே மாட்டாங்க. அவங்களா போய் நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம், யாருக்கும் தெரியாம அல்லாஹ்க்கும் அவங்களுக்கு மறைச்சிருக்கலாம். நேரடியா போறாங்க, ஆளுநர் எகிப்து ஆளுநர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அங்க போறாங்க, அம்ருப்னு போறாங்க. இந்த மாதிரி நான் குடிச்சிட்டேன், தண்டனை கொடுன்னு சொல்லும் போது தண்டனை கொடுத்துறாங்க, கசையடி அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. இத மதீனால உமருக்கு தெரிஞ்சு போச்சு. மதீனா தான் ஹெட் ஆபீஸ், அங்கதான் மதீனா ஆளுநர் உமர் தெரிஞ்சு போய் அப்துல் ரஹ்மான் உடனே கூப்பிட்டு வந்து திரும்பவும் கசையடி அடிக்கிறாங்க. சரி, இது அனுமதி கிடையாது, ஒரு தடவை மது இருந்தா ஒரு தடவை கசையடி அடிக்கலாம். திரும்பவும் கசையடி அடிக்கிறாங்க. அடிச்சு சொல்றாங்களா, நாளைக்கு வருங்காலத்துல உமர் மகன் இப்படி மது குடிச்சு விட்டுட்டாரு சொல்லக்கூடாது, அதுக்கான கசையடி குடிக்கிறதாக சொல்றாங்க. ஆக்சுவலி மதுவே கிடையாது. அந்த அளவுக்கு சரி சட்டத்தை ஊர்ந்து வாழ்ந்தாங்க உமர் ரலியல்லாஹு. உமர் ஒரு கட்டத்தை சொல்லுவாங்களாம், மகன்ட்டு மகளை எல்லாத்தையும் மனைவி மக்களை உட்கார சொன்னாங்களாம், நீங்க யாராவது தப்பு செஞ்சா மத்தவங்க எல்லாம் ஒரு தடனை சொன்னா உங்களுக்கு 2 தடனை நான் கொடுப்பேன். ஏன்னா உமருடைய மனைவி தப்பு செஞ்சுட்டா, உமருடைய தந்தை தப்பு செஞ்சுட்டார், உமருடைய மகன் தப்பு செஞ்சா வரலாற்றை சொல்லக்கூடாது. அதனால மத்தவங்களுக்கு ஒரு தடனை சொன்னா உங்களுக்கு 2 தடனை நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்படி வாழ்றாங்க உமர் ரலியல்லாஹு. மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு குர்ஆன் மனம் செஞ்ச முதல் ஹாஃபில் பெண்மணி ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க தான். இப்படி உமர் குழந்தைய வளர்க்கறதுல அவ்வளோ பெரிய உமர் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்ச ஒரு பக்கம் இருந்தாலும் மகன்களை வளர்த்து இருப்பதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வலிச்சா உமர் ரலியல்லாஹு. ஆக மகன்கள் வளர்ப்பது உமரே சொல்லுவாங்களா, உங்க மகன் நல்லபடியா வளர்த்த சொன்னா அது சொர்க்கத்து வழி என்பதாக உமரே சொல்லி காட்டுறாங்க. ஐஷா ரலியல்லாஹு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு யாசகம் கேட்டு ஒரு பெண்மணி வராங்க. ரெண்டு பெண் மக்களை தூக்கிட்டு ஒரு பெண்மணி வராங்க, ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி. ஐஷா வீட்டுல இருந்து தேடி பார்த்து 3 பேச்சு மரத்தை கையில கொடுக்குறாங்க. ஒரு பேச்சு மரத்தை ஒரு மகனுக்கு ஒரு பேச்சு மரம், இன்னொரு மகளுக்கு ஒரு பேச்சு மரம் கொடுத்துட்டு 2 மகன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு 3வது பேச்சு மரத்தை தாய் பிரிச்சு வாயில வைக்க 2 மகன் தாயோட வாயை பார்க்க அந்த பேச்சு மரத்தை தாய் சாப்பிடாம 3வதையும் பாதியா பிரிச்சு இவளுக்கு ஒன்றை கொடுத்துட்டா தாய். வெறும் வயிற்றோடு தாய் போயிட்டா. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஸல்லல்லாஹு வந்த உடனே ஆயிஷா சொல்றாங்க, நாயகமே இப்படி ஒரு அபூர்வ சம்பவம் நடந்துச்சு, 3 பேச்சு நடந்துச்சு, 3த்தையும் கொடுத்தேன், 3ம் ஒன்றை பிரிச்சு கொடுத்து தாய் சாப்பிடாம போயிட்டா சொல்ல, அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதன் காரணமாக அவள் சொர்க்கம் செல்வார். எந்த ஹஜ்ஜி செய்யல, தொழுகல, நோம்புலாம் சொல்லல, பேரிச்ச மரத்தை பிரிச்சு குழந்தை கொடுத்தா அவ பட்னியா கிடந்தான் சொல்ல ஐஷான்னு சொல்ல, அந்த ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்போ இப்படி தான் பட்னியா இருந்து பிள்ளை கொடுத்தாலோ இதன் காரணமாக அவளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, குழந்தை வளர்ப்பு இஸ்லாத்து எவ்வளவு முக்கியம்.
ஆனா நம்ம இப்ப எப்படி வாழ்றோம்? குழந்தை வீட்டுல குழந்தை இருக்கும் போது கெட்ட வார்த்தை பேசுறோம், ஆபாச படங்களை பாக்குறோம். ஒரு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க, தாயும் தந்தையும் மகனும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தந்தை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அதாவது ரொம்ப அசிங்கமான ஒரு பாட்டு வருது. உடனே தந்தை சொல்றான், போய் தண்ணி மெத்திரோட போடா அப்படின்னு. இப்ப தண்ணி மெத்திரோதுக்கு அந்த சீன் முடிஞ்சு போச்சு. அப்பா படா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. திரும்ப அதே மாதிரி சீன் வருது, திரும்ப அதோட மோசமான ஒரு காட்சி வருது. அப்போ தந்தை நினைக்கிறாராம், இப்ப ஏற்கனவே தண்ணி மெத்தி சொல்லிட்டோம், இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப மகன் சொல்றானா, அப்பா நான் போய் தண்ணி மெத்தி விட்டோமான்னு கேட்கறானா. மகன் அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டான். இப்போ ஒழுக்கம் நம்ம சொல்லித்தரதை விட டிவிகள் தான் அதிகமா குழந்தைக்கு ஒழுக்கம் சொல்லித்தரது. டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துச்சான். கருத்து கணிப்படி சொல்றாங்க, லீவு டைம் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா கணக்கெடுத்து சொல்றாங்க, ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு சராசரி 6 மணி நேரம் டிவி பாக்குதான். எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி லீவு டைம், காலாண்டு லீவு, சாயங்காலம் டைம், காலையில மதியம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டோட்டல் பண்ணி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை 6 மணி நேரம் சராசரி டிவி பாக்குதான். அப்படின்னு சொன்னா உலகம் எதை நோக்கி போகுது? குழந்தைகிட்ட நம்ம உட்காந்து சொல்லி தரணும். ஆக சொன்னா குழந்தை நல்லபடியா வரணும்னு சொன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து சொல்றேன், 4 விஷயத்த குழந்தை கத்து தந்தேன்னு சொன்னா குழந்தை நல்ல குழந்தையா வளரும். முதலாவது 7 வயசு ஆனா குழந்தைய தொட சொல்லணும். 10 வயசு ஆச்சுன்னா குழந்தைய தொழும்படி அடிக்கல என்பதாக சொல்றாங்க. ஆக 7 வயசுல குழந்தைய தொழுவை கத்து கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அது நல்ல குழந்தைய வளரும். 2வது 10 வயசுக்கு மேல குழந்தைக்கு எது ஹலால் எது ஹராம்னு சொல்லி தந்தீங்கன்னு சொன்னா குழந்தை நல்லபடியா வளரும். 10 வயசுக்கு மேல ஹராம் ஹலால சொல்லி தரும். அதுக்கப்புறம் வாலிப பருவம் அலைஞ்சு சொன்னா குழந்தைக்கு சலாசனோட வாழ்க்கை வளர உட்காந்து படிச்சு கத்து தரலாம். சலாசன் எப்படி வாழலாம், எப்படி பார்த்தாங்க, எப்படி திருமணம் முடிச்சாங்க, எப்படி நறுகுணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வாழ்க்கை வளர கத்து தரலாம். 4வது அந்த குழந்தைக்கு முறை பிரகாரம் குரானை கத்து தரணும். முழுசா கத்து தரணும்னு சொன்னா அந்த குழந்தை சீரான சிறப்பான வருங்கால நல்ல குழந்தையா வளரும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக இப்படி எல்லாம் நம்ம குழந்தையை வளர்க்கறதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம குழந்தைங்க செல்வத்தை நல்லபடியா வளர்த்து அது மூலமா சொர்க்கம் பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் தந்தால் புரிவானாக. சுனத்தோடு கொள்ளுங்கள்.